இன்றைக்கான ரெசிபி பருப்பு அடை, அது கூட வெங்காயம் கொத்தமல்லி சட்னி. ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுட்டு ஒரு 2 பெரிய வெங்காயம், ஒரு 4-5 காஞ்ச மிளகா, கொஞ்சம் கருவேப்பிலை, கொஞ்சம் கொத்தமல்லி கொஞ்சம் நிறையா சேர்த்துக்கோங்க. இதை நல்லா கண்ணாடி பதம் வரைக்கும் வதக்கிட்டு இதை ஆற வச்சு மிக்ஸி ஜாருக்கு சேர்த்துக்கோங்க. கூடவே ஒரு கை ஃபுல்லாக பொட்டுக்கடலையும் தேவையான உப்பு சேர்த்துட்டு கொஞ்சம் தண்ணி விட்டு இதை நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. நம்ம எப்போதும் கொடுக்குற மாதிரி ஒரு ரெகுலரான தாளிப்பு, கடுகு, உளுத்தம்பருப்பு, கருவேப்பிலை, பெருங்காயம் சேர்த்து தாளிச்சிட்டு இதை மிக்ஸ் பண்ணி ரெடி பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இங்கே நான் பருப்பு அடைக்கான மெஷர்மெண்ட்ஸ் கொடுக்குறேன். அதே மெஷர்மெண்ட்டில் பண்ணுங்கள். 1 டம்ளர் இட்லி அரிசி, 1/2 டம்ளர் கடலைப்பருப்பு, 1/2 டம்ளர் உளுந்து, 1/4 டம்ளர் பயத்தம்பருப்பு. இது எல்லாத்தையும் தனித்தனியாக ஊற வச்சுக்கோங்க. பருப்பு எல்லாம் ஒன்றா சேர்த்துக்கோங்க. ஒரு 10-15 காஞ்ச மிளகா உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்து எல்லாத்தையும் சேர்த்துட்டு ஒன்றா அரைச்சி உப்பு போட்டு கரைச்சி எடுத்து வச்சுக்கிட்டிங்கன்னா நம்மளோட அடையோட மெஷர்மெண்ட் ரெடி. இது ரொம்பவே டேஸ்ட்டாக நல்லா இருந்ததுங்க. இந்த 2 காம்பினேஷனும் ட்ரை பண்ணி பாருங்கள். மெஷர்மெண்ட் நான் டீட்டெயிலாக டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். இந்த சட்னி அண்ட் இந்த அடை ரொம்ப நல்லா ஒரு ஃப்ரெஷ் காம்பினேஷனுங்க. ட்ரை பண்ணி பாருங்கள், எப்படி வந்ததுன்றதை தெரியப்படுத்துங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.